அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அந்த திட்டத்தை நேத்திக்கு விஜய் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. இதில் என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த நிகழ்ச்சியின் போது என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைனா என்ன, இதெல்லாம் பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். விரிவாக பேசலாம் வாங்க. முதலாவதாக இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைனா என்னங்க, எனக்கு அது புரியலைங்க. ஏற்கனவே பெண் காவல்துறையினர் இருக்க தான் செய்கிறாங்க, பெண் போலீஸ்லாம் இருக்காங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது புரிய மாட்டேங்குது. இப்போ பாஜகலேருந்து விலகி அண்ணாமலை அவர்கள் இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறார் இல்லையா, அந்த கட்சியை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையும். ஏற்கனவே இருந்த மகளிர் காவல்துறையினருக்கு அப்படியே யூனிஃபார்ம் மட்டும் மாற்றிருக்காங்க. வேற என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது சீரியஸ்லி புரியலை. விஜய் அவர்கள் அந்த மேடையில் சொல்கிறாரு, சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகையெல்லாம் விரைவில் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ குற்றப்பத்திரிகை விரைவில் தாக்கல் செய்கிறதுனால என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது புரியல. இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஏற்கனவே காவல்துறையில் பெண்கள் இருக்காங்க, அவங்க பார்க்கக்கூடிய பணியை அதே பணியை தான் இவங்களும் பார்க்க போகிறாங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஏதாவது இருக்கணும்ல. அதை தனியாக எதுவுமே சொல்லலைங்க. சீக்கிரமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சால் நிரபராதிகள் தண்டிக்கப்பட சான்சஸ் நிறையவே இருக்குல்ல. அப்போது அதுக்கு தீர ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற ப்ராசஸின் படி தானே எல்லாமே செய்ய வேண்டியது இருக்கும். உடனே அப்படின்னா இன்றைக்கி குற்றம் நடக்குதுன்னா நாளைக்கே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடணுமா? இப்போ இந்த திட்டமே தான் விரலே தன்னோட கண்ணுக்குள்ளே குத்தும் விதமாக இந்த திட்டம் அமைஞ்சிராதா என்ன? இப்போ வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காரங்க கிட்ட ஒரு 5 பாயிண்ட் நம்ம கேட்டோன்னா தெரியலப்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏதாவது விலக்கி சொல்லுங்கள், இதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? அப்போ இனிமேல் தமிழ்நாட்டில் எந்தவித பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் நடக்காதா? பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள், பாலியல் ரீதியான வன்கொடுமை கேஸ் எதுவுமே நடக்காதா? அப்போ எதுக்கு இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை? இதோடைய டெஃபனிஷன் தான் என்ன? இது என்ன தான் பண்ணும்? இதோடைய யூஸ் தான் என்ன? இதை மக்கள்கிட்ட தாவிகாரங்களும் விஜய் அவர்களும் எடுத்து உரைக்கணும். ஏன்னா எதுவுமே அவங்க எதுவும் சொல்கிற மாதிரி தெரியல. சரி, ரெண்டாவது, அந்த நிகழ்ச்சியின் போது பிகில் படம் மற்றும் மெர்சல் படத்துடைய பாடல்கள் அங்கே இசைக்கப்படுது. என்ன பாடல்னு நினைக்கிறீங்க? முதல்ல இந்த சிங்கப்பெண்ணை பாட்டு இருக்கு இல்லையா, பிகில் படத்துலேருந்து சிங்கப்பெண்ணே அந்த பாட்டு ஒலிக்கப்படுது. ரெண்டாவது, மெர்சல் படத்தில் உள்ள ஆளப்போறான் தமிழன். அதாவதுங்க, அதுவும் பாட்டு ஓடலை, இந்த பிபி ஊதுவாங்கல்ல, அது என்ன பேண்டா பேரும் தெரில, போலீஸ்காரங்களே பார்த்துக்குவாங்க ஊதுவாங்கல்ல அந்த இது, அது போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் அந்த காணொலியை. விளங்கிரும் தமிழ்நாடு, சூப்பர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு கோமாளி அரண்மனைக்குள்ளே போனால் அந்த கோமாளி அரசன் ஆகிட முடியாது, அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரம் ஆகும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டுடைய சட்டமன்றம் தொடங்கி எல்லா இடமும் சர்க்கஸ் கூடாரம் தான். தமிழ்நாடே சர்க்கஸ் கூடாரம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பாருங்க, எல்லோரும் வாராயோ வாராய் எல்லாரும் வைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சிங்கப்பெண்கள் எல்லாரும் ஐயோ ஐயோ, தமிழ்நாடு எதை நோக்கி போகுதுன்னு ஒன்றும் புரியல. தமிழ்நாடா இல்லை தற்கூரி நாடா? அரசு பணியில் இருக்கிறவங்களாம் அப்படி தான் இருக்காங்க, பொதுமக்களும் அப்படி தான் இருக்காங்க. ஐயோ தலை சுத்துதுடா சாமி. இப்போ இந்த கைதட்டுறாங்க இல்லையா அந்த பெண்மணிகள், காவல்துறையினர் அவங்கள என்ன சொல்லி கூடணும்? இனிமேல் சிங்கப்பெண்கள்னு சொல்லணுமா? தெரியல. காவல்துறை பெண்கள்னு சொல்லணுமா இல்லை சிங்கப்பெண்கள்னு சொல்லணுமா? அவங்க என்னன்னே ஒன்றும் புரியல. சரி விடுங்க. அவங்க கைதட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய யூனிஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா கலரை பாருங்கள், நல்ல சூப்பராக ஒரு டார்க்கான பிளாக் கலர். எந்த முட்டா பையன் இந்த சீருடைய வடிவமைச்சான், யார் இதுக்கு ஐடியா கொடுத்ததுன்னு சத்தியமாக புரியலை. அடிப்படை அறிவு இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மை டிசைன் பண்ணுவாங்களா? வெயில் காலங்களில் இந்த கருப்பு கலர் உடம்புடைய சூட்டை இன்னும் அதிகரிக்கும். அதனால தான் லைட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுற்றுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், காவல்துறையில் பணியாற்றவங்க வெளியிலேயே சுற்ற வேண்டிய பணி தான் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தானே உடை கொடுக்கணும். இந்த கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த வேலையில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உடல் ரீதியான பிரச்சனைகள், நோய்கள் நிறையவே வர வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு. இதை எவன் இப்படி டிசைன் பண்ணான்னு சத்தியமாக புரியலை. அட பாவிகளா, என்னங்க நடக்குது இது? ஆளப்போறான் தமிழன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சிங்கப்பெண்ணே பாட்டு, சினிமா பாட்டு போட்டு ரீல்ஸ் போட்டால் இந்த ஆட்சி நடந்துடும் போல 5 வருஷத்துக்கு. அடுத்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் டாடி மம்மி வீட்டில் இல்லை பாட்டு ஓடுமா? இல்லை ஹலமித்தி ஹபீப் வருமா? இல்லை பீஸ்ட் பிளாஸ்ட் வருமா? என்ன வரும்? நடிகர் விஜய் அவர்களுடைய ஆடியோ லான்ச் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது என்ன ஒரு அரசு விழா மாதிரியா இருக்குது? அட பாவிகளா.
பார்க்கறதுக்கு ஜோக்கரும் சர்க்கஸும் மாதிரி இருக்குது இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கறதுக்கு. போலீஸ் வாத்திய குழுவினர் வந்து இந்த பாடல்களுக்கெல்லாம் அந்த இது ஊத வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்களே. தபால் வாக்கு போட்டது இதுக்கு தானோ? நல்ல மாற்றம். ஆளப்போறான் தமிழன். அடுத்தடுத்து என்னென்ன பாடல்கள் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சியிலையும் என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வரிசையாக பார்ப்போம். என்னென்ன பாடல்கள்லாம் அங்கே ஒளிபரப்பாகுது, அதுக்கு என்னெல்லாம் வாசிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்தது இந்த தாய்மாமன் தங்க மோதிரமா, அதுக்கு வந்து ஈனா மீனா டிக்கா ஈ காட்டுமா சோக்கா ஓதுவாங்க இந்த வாசிப்பு குழுவினர். பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்னு. நல்லா கூத்து இருக்கு, 5 வருஷத்துக்கு அது மட்டும் தெரியுது. அடுத்ததா இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இதை பற்றி விளக்கி ஏதோ ஒரு காணொலி போட்டிருக்காங்க. அதில் எல்லாம் ஒரே எழுத்து பிழைங்க. தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் லோகோ இருக்குது பாருங்கள், அதில் வாயுமே வெல்லும்னு இருக்குது பாருங்கள், அதில் என்னமோ இருக்குங்க. அது வாயுமே வெல்லும் தானா அப்படின்னு தெரியல. வேறு ஏதோ லாங்குவேஜ் உலகத்திலே இல்லாத ஒரு லாங்குவேஜ் இருக்குது. என்னதான் ஏஐல ரெடி பண்ணாலும் ஒரு கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியல் ஃபங்க்ஷன், கவர்மெண்ட்டோடைய திட்டம், அதுக்கு ஒரு காணொலி போட்டிங்கன்னா அதை பார்த்து கரெக்ட் பண்ணி ப்ராப்பராக போட வேணாம். விஜய் அவர்களுடைய படத்தை இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவீங்களா? இல்லை பண்ணுவாங்க. அவரு சுறா படத்திலே ஷூ போட்டு ஸ்விம்மிங் பண்ணவராச்சே, அதெல்லாம் பண்ணுவாங்க தான். கவர்மெண்ட்டுன்னு வரப்போ கவனமாக இருக்க வேண்டாமா? அடுத்து பாருங்கள், ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு தமிழில் இருக்கிறத பாருங்கள். தமிழில் என்ன எழுதியிருக்கு பாருங்கள், தமிழ் மெட்ரோ துடான். என்னது அது? என்னது அது? முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தை கடைசி இடத்துக்கு தள்ளி தமிழ்தாய் வாழ்த்துடைய மாண்பை குறைச்சாங்க, தமிழ்நாட்டுடைய மரபை கெடுத்து விட்டாங்க. இப்போ என்னென்னா தமிழ்நாடு அரசுடைய லோகோலையே கை வச்சுட்டாங்க. அதை சரி பார்த்து அதை வந்து திருத்தி மாற்றி எதுவும் பண்ணல. ஒரு ஏஐ வீடியோவே திருத்தி மாற்ற முடியல, இவர் தமிழ்நாட்டை அப்படி திருத்தி மாற்றி புரட்டி போட்டு எல்லாத்தையும் சரி பண்ண போகிறாராம். என்னங்க சொல்கிறது? சரி, இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுட்டு சிங்கப்பெண் வாகனத்தை, அந்த வண்டி இருக்குல்லையே ஜீப்பு, அதை வந்து விஜய் அவர்கள் இயக்க போகிறார். ஏறி உட்காந்துட்டு சீட் பெல்ட் போடுறாருங்க. அதுக்கு எம்மா நேரம் எடுக்கிறாருன்னு பாருங்களேன். தேடுறாரு, அது எங்கன்னு போட்டு அதுக்கு பிறகு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு கஷ்டப்பட்டு போட்டு அதை தேடி அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்க கோட்டு சூட்டெல்லாம் அந்த சீட் பெல்ட்டுக்கு வெளியே எடுத்து விட்டு அப்படி எப்படின்னு வந்து கடைசியாக தான் செட்டில் ஆகிறார். அதை எடுத்து விடாமல் அவரால் இருக்க முடியாது. ஏன்னா அங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ அது கரெக்டாக இருக்கணும். சர்க்கஸ் கூடாரம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ பல்லவி அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. எப்படி வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய கை குழந்தையை தூக்கிட்டே வந்திருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இவங்க இதை பண்ணுறதுக்கு பின்னாடி எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வி எழும்புதுங்க. ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காகவே இதை பண்ணுறாங்களா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு தெரியல. முதல்ல இந்த மேயர் பிரியா அவர்கள் கூட இந்த விளக்கு ஏற்ற விஷயத்தில் பிரச்சனையான போகும் பார்த்தீங்கன்னா குழந்தைய தூக்கிட்டே தான் போய் பேட்டி கொடுக்குறாங்க. போகிற இடமெல்லாம் குழந்தைய தூக்கிட்டு போய் அதை வச்சு ட்ரெண்ட் ஆகணும், அதை வச்சு 4 பேர் ஏதாவது வீடியோ போடணும், ஆறாரோன்னு ஏதாவது பாட்டு போடணும்னு சொல்லிட்டு இதையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எம்எல்ஏ ஆஃபீஸில் குழந்தைய வச்சு ஏதோ நிகழ்ச்சி நடத்துனாங்க, அதையும் ட்ரெண்ட் பண்ணாங்க. எதுக்காக இப்படி ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகிறதே ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காங்கன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ உலகத்திலே முதல் முறையாக இவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு குழந்தை பெற்றுருக்காங்க, ஒரு பெண்ணு, வேறு யாருமே குழந்தை பெற்றுக்கிட்டது இல்லை அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்ல வராங்களா என்னன்றது சீரியஸ்லி புரியல. இப்போது மற்ற இடங்களுக்கு குழந்தைய தூக்கிக்கிட்டு போனாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு குழந்தைய தூக்கிட்டு வரப்போ அந்த அரங்கம் வந்து ரொம்ப சத்தமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கல்ல, வைப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு அரசு நிகழ்ச்சி மாதிரியே தெரில. வாராயோ வாராய் நீன்னு பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணி வைப் பண்ணுறாங்க, கை தட்டுறாங்க, கத்துறாங்க, விசில் அடிக்கிறாங்க. இப்படி தான் இருக்குது. சர்க்கஸ் கூடாரமாக மாறிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு குழந்தைய தூக்கிட்டு போகிறப்போ குழந்தை அந்த சத்தத்தினால பாதிக்கப்படாதா? ஒரு பப்ளிக் செரிமோனிக்கு எதுக்காக ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகணும்? குழந்தை பாதிக்கப்படுன்ற எண்ணமோ சிந்தனையோ துளியும் இல்லையா பல்லவி அவர்களுக்கு? இப்போ இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இருக்கு இல்லையா, இதோடைய நோக்கமே பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்கள் உரிமை சார்ந்த விஷயங்களுக்காக தானே. அப்போ ஒரு பெண் குழந்தை பெற்றிருக்காங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வர்றதுனால அந்த குழந்தை பாதிக்கப்படும். இந்த மாதிரிப்பட்ட பெண்களுக்காக தான் இந்த சிறப்பு அதிரடிப்படை, இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையே. அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு குழந்தையை தூக்கிட்டு வராங்க, அந்த குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, அவங்களுடைய உடல்நிலை குறித்த விஷயமும் இருக்கு. அப்போ அதையும் மீறி இவங்க வராங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் வந்து குழந்தைய வச்சு ஆதாயம் தேடிக்கிறது, அரசியல் ஆதாயம் தேடிக்கிறது, பிராண்டிங். அப்படிதான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்க விழாவிலேயே இந்த திட்டத்துடைய லட்சணம் என்னவா இருக்கு? இதை அறிவித்தார்லையே முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், அவருக்கு இதை பற்றின புரிதல் எவ்வளோ இருக்கு? ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கண்ணு முன்னாடி தன்னுடைய சொந்த கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு குழந்தையை தூக்கிட்டு வராங்கன்றப்போ இது சரியில்லை. குழந்தை பெற்றுக்கிட்ட ஒரு பெண் இப்போதான் சமீபத்தில் பெற்றிருக்காங்க, அவங்க இந்த மாதிரி இடங்களுக்கு வரக்கூடாது. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒன்று இருக்குது,
அப்போ இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்களுக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டும், அந்த குழந்தைக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டும். புதுசாக இப்போ தான் பிறந்த குழந்தை, அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்காங்க இவ்வளோ பெரிய க்ரௌடுக்குள்ளே. அந்த சத்தத்தையெல்லாம் கேட்டு அந்த குழந்தை என்னத்துக்காகிறது? குழந்தைங்க வந்து சைலண்டான ஒரு சிச்சுவேஷனில் வளரணும். அப்போது எம்எல்ஏ பல்லவி அவர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் ஈடுபடுறாங்கன்றது சீரியஸ்லி புரியல. கேட்டால் சொல்கிறாங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், நீங்கள்லாம் எதுக்கு அதில் அக்கறை காட்டுறீங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அதை தான் நாங்களும் சொல்கிறோம், தனிப்பட்ட விஷயம் தனிப்பட்ட விஷயமாக தான் இருக்கணும். அதை பப்ளிக்கில் கொண்டு வரப்போ அதுவும் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாரும் பேச தான் செய்வோம், எல்லாருக்கும் குரல் கொடுக்க தான் செய்வோம். அது அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும், அவங்க அதை திருத்திக்கணும், அதை மாற்றிக்கணும். குழந்தைய வச்சு அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு வேலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். வேற எந்த சட்டமன்ற உறுப்பினருமே குழந்தை பெற்றுக்கலையா? யாருக்குமே குழந்தை இல்லையா? எல்லாரும் இப்படி தான் தூக்கிட்டு வராங்களா குழந்தைய? அது போக அந்த குழந்தைக்கு வேற இந்த அம்மா வந்து டிவிகேன்னு பேர் சூட்டியிருக்காங்களாம். ஏற்கனவே ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் வச்சு சொல்லியிருக்காங்க, அவங்க தம்பி வந்து டிவிகேன்னு பேர் வைக்க ஆசைப்பட்டாராம், இவங்க டிவிகேன்னு பேர் வச்சுட்டாங்களாம். அது போக எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டே போகிறாங்க குழந்தைய. இவங்க இப்படிலாம் பண்ணுறதுக்கு காரணம் தனக்குன்னு ஒரு அரசியல் ஆதாயம் இல்லை ஏதாவது மினிஸ்ட்ரி போஸ்டிங் எதிர்பார்க்குறாங்களா என்னன்றது தெரியல. ஆகவே இதுக்காக தான் பண்ணுறாங்க. பாருங்கள், நான் குழந்தைய தூக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் எனக்கு நான் ஒரு குழந்தைக்கு அம்மா, கை குழந்தையோடு நான் வந்து அலையிறேன் பாருங்கன்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. ஏற்கனவே ஒரு பேட்டியிலையும் தெரிவிச்சிட்டாங்க, அந்த ஸ்கூல் திறக்கிற நிகழ்ச்சியில் பிரச்சனையாச்சு இல்லை, அப்போவே சொல்லியிருந்தாங்க, நான் பாருங்கள் நான் கஷ்டப்பட்டு குழந்தைய தூக்கிட்டுலாம் வந்திருக்கேன், என் வீட்டிலலாம் போகாதுன்னு தான் சொன்னாங்க, ஆனால் நான் தான் பள்ளி திறக்கும் நிகழ்ச்சி ஆச்சு, நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அரசியல் ட்ராமாவை கிரியேட் பண்ணி அங்கேயே குழந்தைய வச்சும் சிம்பத்தியை தேடிக்கிட்டு இதுக்காக தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ உழைச்சிருக்கேன் பாருங்கள், எனக்கு ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்கன்னு வெட்ட வெளிச்சமாக தெரியுது, ரொம்ப நல்லாவே தெரியுது. இப்படி குழந்தைய தூக்கிட்டு வர்றதெல்லாம் வாரிசு அரசியலில் வராதா? அதை வச்சு சிம்பத்தி தேடுறது இல்லை, ஃப்யூச்சரில் அந்த குழந்தைய நல்லா வளர்த்து விட்டு அந்த குழந்தையும் தாவைக்காவில் ஏதாவது ஒரு இதுக்கு வர வைக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு நோக்கத்தில் தானே பண்ணுறாங்க, ஏதோ ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது, அதுக்கு தானே இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வாரிசு அரசியலில் வராத? வாரிசை வைத்து அரசியல் செய்வது, இல்லைனா வாரிசுக்கு அரசியல் ரீதியான ஏதாவது லாபத்தை பெற்றுக் கொடுப்பது அப்படின்ற மாதிரி தான் இதை பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ குழந்தை பிறந்து ஒரு 10 நாட்கள் தான் ஆகிறது. அப்போ ஒரு மேட்டர்னிட்டி லீவ் கூட இல்லாமல் அந்த பெண்மணி கஷ்டப்படுறாங்க. இப்படி வேலை வாங்குது இந்த தாவேக்காவுடைய அரசாங்கம், விஜய் அவர்களின் அரசாங்கம். வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. இதில் எப்படிப்பட்ட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். அங்கே தொடங்குறதே சிங்கப்பெண் அதிரடிப்படை, பெண்களுக்காக, பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் நலன் அப்படின்றதுக்காக தான் அதை தொடங்குறாங்க. அப்போ இங்கே ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்று 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே வந்து உட்காந்துருக்காங்க. அரசு நிகழ்ச்சியிலெல்லாம் பங்கேற்கிறாங்க, போகிற வர இடத்துல எல்லாம் குழந்தைய தூக்கிக்கிட்டே போகிறாங்க. எவ்வளோ சிரமமாக இருக்குது, பார்க்கவே பாவமாக இருக்கு இல்லையா? அவங்களுக்கு கொஞ்சம் மேட்டர்னிட்டி லீவ் கொடுத்து வீட்டில் இருக்க வைக்கலாம்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சில காலம் கழித்து அவங்களுக்குள்ள வேலையை பார்க்கலாம்ல. என்னதானோ ஒன்றும் புரியல இந்த அரசோடைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், விஜய் அவர்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம். நம்ம இந்த காணொலியிலேயே விஜய் அவர்கள் என்னெல்லாம் பேசினார் அப்படின்றத கொண்டு வர முயற்சி பண்ணோம், ஆனால் காணொலி பத்தாது. அடுத்த காணொலியில் விஜய் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காருன்றதை பார்ப்போம். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.